வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். NDTV மீதான ஒரு நாள் தடை நிறுத்தி வைப்பு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. NDTV இந்தியா ஹிந்தி சேனல் மேலே ஒரு நாள் தடை விதிக்கிற முடிவை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நிறுத்தி வைத்திருக்கிறது. இதில் ஒட்டி நேற்று 2 செய்திகள். உச்சநீதிமன்றத்தில் NDTV இந்த தடையை எதிர்த்து வழக்கு போட்டது. அமைச்சர் வெங்கையா நாயுடுவை பிரணாய் ராய் சந்தித்து பேசினார். பேசும்போது முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு கேட்டார். அதை ஒட்டி இதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு அந்த செய்தி சொல்லுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நாடு முழுவதும் எழுந்த கண்டனங்களுக்கு, நாடு முழுவதும் எழுந்த ஒரு அதிருப்திக்கு இன்றைக்கு மத்திய அரசு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க முடியும். இன்றைக்கி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிறது. கட்டாயமாக இந்த தடை இவர்கள் விலக்கி கொள்ளாவிட்டாலும் நீதிமன்றத்தின் மூலம் இதற்கு ஒரு முடிவு வந்திருக்கும். மத்திய அரசு மிக மோசமான ஒரு பின்னடைவை இதில் சந்தித்திருக்கும். அப்படி ஒரு நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதை முன்னுணர்ந்து மத்திய அரசு இதை பின்வாங்கி இருக்கிறது என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஊடக சுதந்திரத்தின் மீது நம்பிக்கை இருந்து அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு பின்வாங்கலை செய்தது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக அரசை அணுகி உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் அப்படின்னு கேட்டால் இயல்பாக மறுபரிசீலனை செய்கிறோம், அல்லது திரும்ப அந்த குழுவிடம் அதை கொடுக்குற நெறிகள் தொடர்பான அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு முழுமையாக இதை மீண்டும் பரிசீலிக்கட்டும் அப்படின்னு அது வரைக்கும் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி அரசு ஒரு கோரிக்கையை பரிசீலித்து முடிவெடுக்கிறது தப்பா? அதை கண்டனங்களுக்கு ஈல்டாகி தான் அந்த முடிவெடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது ஒரு காரணத்தோடு ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால், அதில் ஒரு லாஜிக் இருந்தால் அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் எந்த லாஜிக்கும் கிடையாது இந்த விஷயத்தில். இதில் NDTV மட்டும்தான் அதை ஒளிபரப்பினார்களான்னு கேட்டால் அதுவே கேள்விக்குறி. இன்னும் சொல்லப்போனால் NDTV ஒரு 2 நாள் தாமதமாகத்தான் அந்த செய்தியை ஒளிபரப்பினார்கள். அதற்கு முன்னால் இதே போன்ற செய்தியை ஒளிபரப்பிய பல்வேறு ஊடகங்கள் இருக்கின்றன. அப்போது எல்லா ஊடகத்தையும் விட்டுவிட்டு NDTV மட்டும் குறிவைத்து மத்திய அரசு இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான பின்காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. அப்போது இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் நினைப்பதை செய்ய வேண்டும் ஊடகங்கள் என்று நினைக்கிற ஒரு மனோபாவத்தினுடைய வெளிப்பாடு இது. வெங்கையா நாயுடு அவர்கள் பொறுப்பேற்ற உடனே என்ன சொன்னார்னா, அரசினுடைய செய்திகளை, அரசு செய்கிற நலத்திட்டங்களை வெளிப்படுத்துவது தான் ஊடகங்களுடைய வேலையை தவிர, எப்போது பார்த்தாலும் விமர்சிப்பது, பரபரப்புக்காக எதையாவது எழுதுவது என்பது ஊடகங்களுடைய வேலை கிடையாதுன்னு முதல்ல அவர் தொடக்கத்திலேயே ஊடகங்கள் எப்படி செயல்படணும்னு ஒரு வரைமுறையை விதிக்கிறார். அப்போ அது என்ன சொல்கிறதுனா அப்படின்னா, அரசினுடைய செய்தி தொடர்பு ஊடகங்களாகத்தான் இந்த ஊடகங்கள் இருக்கணும், மற்ற செய்திகள்லாம் நீங்கள் வெளியிடக்கூடாது என்பது போன்ற ஒரு துணியில் அவர் முதல்ல ஒரு நிபந்தனை விதித்து தான் பொறுப்பை ஏற்கிறார். நீங்கள் அதுக்கு பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த அணுகுமுறை மத்திய அரசிட்ட வெளிப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். ராகவன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது சினிமா, அதாவது கேபிள் டிவி நெட்வொர்க் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு நாள்லேருந்து 2 மாதம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 30 சேனல்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க. இது புதுசான விஷயம் இல்லை. NDTVங்கிறதுனால இவங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க. இது வரைக்கும் ஒரு நாள்லேருந்து 2 மாதம் வரைக்கும் பிளாக் பண்ணும்பொழுதெல்லாம் அப்போல்லாம் கருத்து சுதந்திரம் இல்லை. இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே UPA நரசிம்மராவ் இருக்கும் பொழுது கொண்டு வந்த சட்டம். இது தவறும் கிடையாது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் NDTV மேலே எடுத்த நடவடிக்கை சட்டப்பூர்வமாக டைரக்டாக அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 6(1)(p ஆஃப் கேபிள் டிவி ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அதில் இருக்குது. டைரக்டாக இப்படியே இருக்குது. நீங்கள் சொல்வது போல் அந்த கம்பெனி, அந்த NDTVனுடைய தலைவர் பிரணாய் ராய் போய் பார்த்துருக்கிறாரு. பார்க்கும் பொழுது கன்சிடர் பண்ணுன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹஸ் அக்செப்டட் டு ரீகன்சிடர். அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. இதில் இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த பர்டிகுலர் ரூலே இந்த இதுக்கு அப்புறம் தான் வந்தது. இந்த 26/11 பாம்பே அட்டாக்கு பிறகு பார்த்திங்கன்னா UPA கவர்மெண்ட் ஒரு 5 அட்வைசரிஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா கேபிள் இவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்படி இருந்தால் அதோட இப்போ ரூலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு 2015 அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ இது ஒன்றும் சட்டத்துக்கு விரோதமாக செய்யலை.
அஃப்கோர்ஸ் யார் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போக ரைட் இருக்கு. இந்த கேஸ் இல்லைங்க, நிறைய வழக்கில் தமிழக அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம், உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டு எத்தனையோ உத்தரவுகளை கொடுத்துருக்கு. இதனால என்ன ஆக போகுது? இப்போ நேரடியாக பார்க்கும்போது அல்லது மேலோட்டமாக பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர் வந்து தன்னுடைய முறையீட்டை அமைச்சர்கிட்ட சொல்றாரு, அமைச்சர் உடனே அந்த முடிவை நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னு ஒரு சித்திரம் கிடைக்கிது. இன்னொரு பக்கம் வழிக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரமும் கிடைக்குது. நீங்க அப்படி பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயமே தப்புன்னா யூபிஏ கவர்மெண்ட்ல தானே அந்த சட்டத்தை, ஐ மீன் நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல இன்ஃபேக்ட் இட் இஸ் ரிக்வயர்ட். நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ல கூட கான்ஸ்டிடியூஷன்ல கூட ரெஸ்ட்ரிக்டட் இது இருக்கு, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, எல்லாம் தேவை. அரசாங்கம் தன்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே பர்டிகுலர் ப்ரொவிஷன்லேயே பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி அப்சினிட்டி, நீங்கள் நம்மளுடைய நல்ல நட்புறவு நாடுகளுக்கு எதிராக இது மாதிரி கூட ஒளிபரப்பக்கூடாதுலாம் போட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து சட்டத்துக்கு புறமா என்ன இருக்கு? சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கு. அவர் சொல்ற விதி 6, அதுக்கப்புறம் கேபிள் டிவி நெட்வொர்க் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1995 உண்டான செக்ஷன் 20, இது இரண்டுமே வந்து பொது ஒழுங்குக்கு எதிராக, மொராலிட்டிக்கு எதிராக, டீசென்சிக்கு எதிராக ஒளிபரப்பை செய்யக்கூடிய தொலைக்காட்சிகளை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஒளிபரப்பை தடை செய்வதற்கும் அரசுக்கு அதிகாரம் கொடுக்குது. அந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் முற்றிலுமாக நீக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்காம காங்கிரஸ் அரசு செய்தா அல்லது பாஜக அரசு செய்தா அல்லது ஜனதா பரிவாரத்திலேருந்து யாரேனும் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சு அதை ஒட்டி ஏதேனும் ஒரு குழு இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறதும் மற்றவர்கள் வந்து மௌனமாக ஆதரித்து பேசுறதுமாக ஒரு அரசியல் போக்கை பார்க்குறோம். அடிப்படையில் இந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய சட்டத்தை நீக்குங்கிற முழக்கத்தை முன்வைக்க வேண்டியவர்கள் இந்த மாதிரி தடைகள் வரும்போது மோடி வந்து கருத்துரிமைக்கு எதிரான நபராக இருக்கிறார்னு அவருக்கு எதிரான ஒரு அரசியலை கட்டமைப்பதற்கு இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை எப்படி பார்ப்பீங்க? அதாவது விதிகள் வந்து பொதுவாக ஒரு வரையறைக்காக உருவாக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த விதிகளையும் அந்த வரைமுறைகளையும் யார் மீது செலுத்துகிறார்கள், எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து அதை செலுத்துகிறார்கள்ங்கிறதுல தான் இங்கே பிரச்சனை வருது. நீங்கள் வந்து அதான் நான் முதல்ல சொன்னேன், இதே விஷயத்தை செய்த பல ஊடகங்கள் இருக்கும்போது என்டிடிவியை மட்டும் குறிவைத்து தடை போட வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதன் பிறகு இது போன்ற அம்சங்களில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தங்களுக்கு பிடிக்காதவர்கள், தங்களுக்கு நேர் எதிர்கருத்துடையவர்களை பழிவாங்கக்கூடிய போக்குக்கு எல்லா விதமான விதிகளையும் வந்து தீவிரமாக ஆராய்ந்து சட்டத்தினுடைய இடுக்குகள் எல்லாம் தேடி தங்களுக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்கிறோம். எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, கேட்டால் சட்டத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள், விதிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். இன்னைக்கு கோர்ட்ல நேத்து வந்திருக்குது ஒரு கேஸ். ஹென்றி டிஃபைனுடைய மக்கள் கண்காணிப்பகத்திற்கு வெளிநாட்டு நிதியை பெறுவதற்கு, அந்த தொண்டு நிறுவனத்திற்கு பெறுவதற்கான ஒரு முயற்சியில் அந்த அரசு, மத்திய அரசு அணுகும்போது, அந்த நிறுவனம் அணுகும்போது தொடர்ந்து எந்த பதிலும் சொல்லாமல் அந்த மத்திய அரசு அதற்கு வந்து மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இன்றைக்கி அவங்க நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் திரும்ப அரசுக்கு கேட்டிருக்கு. அப்போ ஏன் அந்த ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு மட்டும் அப்படி ஒரு பிரச்சனை? அப்போ தங்களுடைய கருத்தை ஏற்காதவர்கள், மக்களின் பக்கம் நின்று போராடக்கூடியவர்கள், இவர்களை நோக்கி இந்த விதிகளை வந்து திணிப்பது அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் இதெல்லாம் விமர்சனத்துக்கு வருது. நான் என்ன கேட்குறேன், சகோதரர் சொல்கிறாரு இந்தியாவில் 30 லட்சம் என்ஜிஓஸ் இருக்குது. இவர் சொல்கிற ஒரு என்ஜிஓ பற்றி பேசுகிறார். 30 லட்சம் என்ஜிஓவில் லட்சக்கணக்கான என்ஜிஓ பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட வந்து யாரும் கோர்ட்டுக்கு போகல. இன்னொன்று ரைட்ஸ் கிவன் அண்ட் ஆர்டிகல் 226 ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்டில் 32 ஆர்டிகல், இதில் வந்து ப்ரொவிஷன் இருக்குது போகிறாங்க. இந்த வழக்கு மாத்திரமா பார்க்குறீங்க, ஒவ்வொரு நாளும் ரெட் பெட்டிஷன்ஸ் எவ்வளோ ஃபைல் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில், மெட்ராஸில் போய் பாருங்கள். அதனால் எல்லாமே வழக்கு ஒருத்தருக்கு தன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை தப்பு கிடையாது. நீதிமன்றம் முடிவு பண்ணுற உரிமை பறிச்சாங்களா இல்லையா அரசாங்கங்கிறத. இங்கே பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன 2005 யூபிஏ கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 30 சேனல்ஸ் இந்த மாதிரி பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து அவர்களுக்காக நீங்கள் பேசினதாகவே பார்க்கலையே. அது வந்து சட்டத்தின் பின்னாடி பூந்துட்டாங்களா இல்லாட்டி எதனால்? அவங்க அந்த 30 சேனலும் உங்களுக்கு தெரியலையா? அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் பண்ணல. நீங்கள் அப்போல்லாம் வந்து நியாயப்படுத்தினீங்களா? அப்போ அதை நான் வந்து அதுக்கும் சேர்த்து தான் நான் கேட்குறேன்.
ஷானவாஸ் அன்றைக்கு கேட்காம இருந்திருக்கலாம். பட் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர், அதுலேயும் எல்லாரும் இல்லை, இது வந்து நாட்டின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சேனலுக்கு தடை வரும்போது இது கருத்துரிமையை நசுக்கிற முயற்சியோ அப்படிங்கிற பார்வையில் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் எது வன்முறை, எது ஆபாசம் போன்ற எல்லா விஷயங்களுமே தெளிவாக வரையறுக்கப்படாத ஒரு சூழல்ல ஆபாசத்துக்காக தடை செய்யறதையும், வன்முறை காட்சிகளை காட்டினாங்கன்னு தடை செய்யறதையும் கூட சில ஊடகவியலாளர்கள் கடுமையாக எதிர்க்கத்தான் செய்கிறாங்க. இது வந்து அது போன்ற சட்ட நடவடிக்கைகள் மூலமாக இந்த மாற்றங்களை கொண்டு வந்து விட முடியாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக கருத்து இருக்கிறாங்க. இவங்க அன்றைக்கே அந்த கேபிள் டிவி ரெகுலேஷன் ஆக்டில் உண்டான செக்ஷன் 20க்கு எதிராக இந்த அரசியல் கட்சிகள் அன்றைக்கே குரல் கொடுத்திருந்தா, ஒருவேளை அந்த அந்த அரசுக்கு நிர்பந்தம் கொடுத்து இந்த இந்த விதியை நீக்கி இருந்தா இன்றைக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கூட இருந்திருக்காது. இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தில் நான் மாறுபடுறேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் கிளாஸில் ஃபஸ்ட்டு 2-3 செக்ஷன்லேயே எல்லாத்துக்கும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. டெரரிசம்னா என்ன, அது அப்சனிட்டினா என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது இன்டர்பிரேஷன் தான். அதுதான் அது மூலமாக தான் அடுத்ததெல்லாம் வரும், அடுத்த கிளாஸ்லாம். இன்னொன்றுங்க, நீங்கள் ஒரு சட்டம் வரும்பொழுது as you said rightly you can challenge it. நீங்கள் 8(4) ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இப்போ சேலஞ்ச் பண்ணாங்க. எப்போ உருவான சட்டம் அது? 51ல் உருவான சட்டத்தை இப்போ சேலஞ்ச் பண்ணி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டான் சுப்ரீம் கோர்ட். அவங்க அதை பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் அது மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுங்க. இஃப் ரைட் ஆஃப் யூ இஸ் இன்ஃப்ரிஞ்ச்ட், நீங்கள் உங்களுக்கு எல்லா வித அதிகாரம் இருக்குது உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ போடுறதுக்கு. இங்கே இதுதான் செலக்டிவாக பார்க்குறது. இந்த 30 சேனல் யூபிஏ அரசாங்கத்தில் இன்க்ளூடிங் நம்முடைய சகோதரர் இவங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்து அந்த யூபிஏல கூட நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி பார்க்கும்பொழுது எவ்வளவோ எடுக்க முடியும். அப்போல்லாம் நீங்கள் கொஸ்டினே பண்ணல. ஏன் அது வந்து பண்ணது உங்கள் கூட்டணி ஆட்சி, இங்கே நரேந்திர மோடி. இப்போ இந்த ஆள் தான் பிரச்சனை இவங்களுக்கு. இப்போ சட்டம் பிரச்சனை இல்லை, ஆள் செய்கிறவர் யார், நமக்கு எதிரானவர். அதனால இதை கொஸ்டின் பண்ணு. இன்னொன்று ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் கேபிள் டிவி ரெகுலேஷன் ஆக்டில் நியூஸ் சேனலுக்கு ஒரு இதுவும் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தனியாலாம் ப்ரொவிஷன் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒன்று தான். எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அது வயலேட். செக்ஷன் 20 வந்து பப்ளிக் ஆர்டர் சொல்லுது, அப்சினிட்டி சொல்லுது, மொராலிட்டி சொல்லுது, டீசென்சி சொல்லுது. அதை ஒட்டி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் தான் சொல்லுது. அதனால் அது நியூஸ் சேனலுக்கு தனியாக, என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு தனியான்னு அது எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போது அந்த என்டிடிவியோட இந்த விஷயம் முடியறது இல்லை. இது போன்ற அரசுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய பல விதிகளையும் சட்டங்களையும் நாம் கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் அதை அரசு பயன்படுத்தும் போது ஜனநாயகத்தின் குரல் வலையை அவர்கள் ஒடுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அன்றைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மட்டும் பேசுவதில் ஏதேனும் பொருள் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் என்னை போன்றவர்கள் முன்வைக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு ஏதேனும் பதில் சொல்லணுமா? இல்லை இதை ஒட்டி அடுத்த இன்னொரு செய்தி இருக்கு. ராகுல் காந்தி சொல்றாரு, மோடி ஆட்சி ஜனநாயகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி வரிசையாக சில குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. அதிகாரம் தங்கள் கையில் இருப்பதால தங்களுடைய கருத்துக்களை ஏற்காதவர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கணும்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது அரசின் குரலாக ஊடகங்கள் ஒலிக்கணும், மற்றவர்கள் அதையே வெளிப்படுத்தணும் என்று அரசு நினைக்குது. இது வந்து பாரதிய ஜனதா அரசு என்று இல்லை, இது அரசுக்கே உரிய ஒரு தன்மை. ஏன்னா அரசை எதிர்ப்பவர்கள்னு ஒன்று இருக்கக்கூடாது என்று அரசு நினைக்கும். அது வந்து அதனால தான் நம்ம வந்து டெரரிசம் என்பதை கூட அரச பயங்கரவாதம்னு சொல்கிறோம். அரச பயங்கரவாதம்னா தன்னுடைய கருத்தை ஏற்காதவர்களை நிராகரிப்பது, அவங்களையும் சேர்த்து பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துரும் அரசு. பயங்கரவாதத்தை எதிர்ப்பவர்கள் எங்களோடு இணையாதவர்கள் பயங்கரவாதத்தின் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் எல்லா அரசுகளும் பின்பற்றுகின்றது. இன்னைக்கு இங்கே பார்த்தாலும் கூட தொடர்ந்து கருத்துரிமைக்கு ஆதரவான குரல்கள் நசுக்கப்பட்டு, பல கருத்தாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு, ஊடகங்கள் ஒடுக்கப்பட்டு, நீங்கள் எல்லா இடமும் அதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. தன்னுடைய கருத்தை எல்லாரும் சொல்லணும். அவர் அதான் முதல்ல அந்த வெங்கையா நாயுடு சொன்னேன். அவர் வந்த உடனே ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுக்குறார். நாங்கள் செய்யக்கூடிய திட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்க. எவ்வளோ நலத்திட்டங்கள், மக்களுக்கான நல்ல விஷயங்கள் நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம், அதை வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்பது, சென்சேஷனாக பிரச்சனைகளை மாற்றுவது என்று சொல்கிறார். இப்போ இவங்க சொல்கிறதையெல்லாம் நம்புறதா இருந்தால், இவங்க வந்து இன்றைக்கி எல்லையில் நடந்த தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடனான முரண்பாடாக இருந்தாலும் சரி, அரசு சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு ஏதாவது இருக்குதா? இவங்க ஒன்று சொன்னாங்க, அங்கே வந்து நாங்கள் போனோம், பாகிஸ்தானை வந்து கேம்புக்குள்ளே பூந்து அடிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஐநா வந்து மாற்று கருத்தை சொல்லுது. சர்வதேச பத்திரிகைகள் வந்து அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த அரசு சொல்லக்கூடிய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில் என்ன என்பதை ஆய்ந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு தானே இருக்குது. அப்போ அதற்கு ஒரு திரை போட்டு
தன் கருத்தே வந்து ஒரு பொது கருத்தாக நிலைக்கணும்னு நினைக்கிறது ஒரு அப்பட்டமான சர்வாதிகாரம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 800 சேனலோ என்னமோ இருக்குதுன்னு சொல்லிருக்கிறாங்க. எத்தனையோ நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அதில் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை வரலையே. தமிழ்நாட்டில் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, டிஸ்கஷன்ஸ் டெய்லி நடக்குது, ஈவினிங் டைம்ஸில் பார்க்குறோம். ஆட்சிக்கு எதிராக சொல்லலையா, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். இப்போ இந்த சட்டத்து விதிமுறைகளை மீறலாம், ஆனால் நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, இது மாதிரி அரசாங்கம் எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டால் அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுக்கு எகெயின்ஸ்ட் இதுன்னு எப்படி பேச முடியும்? அது ரெகுலேட் பண்ணுற விஷயத்தில் நாம் வந்து அரசாங்கம் எல்லா சேனலையும் அப்படி பண்ணலை. இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கறத விட்டுவிட்டு என்னை எப்படி கேட்கலான்னு கேட்கறது மாத்திரம் சரியான விஷயம். உங்களை கேட்பதற்கு அரசாங்கத்திற்கு சட்ட ரீதியாக இது இல்லையா என்ன, அரசாங்கத்தை விமர்சனம் செய்யலையா, மோடி அவர்களை விமர்சனம் செய்யலாம், எல்லா பத்திரிகைகளும் விமர்சனம். இன்ஃபேக்ட் அது அவங்களுடைய உரிமை, அதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராகுல் காந்தி வந்து ஜனநாயகத்தினுடைய இருண்ட காலம் சொல்லும் பொழுது சொல்றவர் யாருங்கிறதா முக்கியம். எமர்ஜென்சியை ப்ரொமல்கேட் பண்ணது டிக்ளேர் பண்ண காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசுறதே வேடிக்கையான விஷயம் முதல்ல. அண்ட் 99 முறை ஜனநாயக படுகொலை மாநிலங்களுடைய அரசுகளை 356 யூஸ் பண்ணி கலைச்ச ராகுல் காந்தியோட காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசுவதும் விமர்சனம், மோடி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணதும் வேடிக்கையாக தான் இருக்கு. அது ராகுல் வந்து ஒரு புதிய ஜெனரேஷன், அவருக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாதுன்னு அப்படி நம்ம பார்த்தோம்னா, நம்ம கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டி இன்றைக்கு பேசுறவங்களை வாயடைக்க செய்யறதுன்னு முயற்சி பண்ணோம்னா, ஜனதா ஆட்சி, ஜனசங்கத்தை உள்ளடக்கிய ஜனதா கட்சியும் மாநிலங்களுடைய ஆட்சிகளை கலைச்சிருக்குது. இல்ல நான் அதுல கொஞ்சம் நான் எதுவா பேசணும்னு சொன்னா, கடந்த 30 ஆண்டு காலத்துல அது வராதுக்கு காரணம் பர்மனண்டா ஒரு மத்தியில ஒரு வலுமிக்க ஆட்சி கிடையாது. இதெல்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதில் கூட்ட நிகழ்ச்சியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கங்கிற பல விஷயங்களால தான் போயிருக்கே தவிர வேற ஒன்றும் பெருசாக இது இல்லை. நான் பொதுவாக என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருப்பதனால அப்படி பேசுகிறாங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ் மெயின் கேஸ், அது உண்மை. அதனுடைய சுப்ரீம் கோர்ட் இப்போ அரணாக ஓரளவுக்கு அதை மீறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சுப்ரீம் கோர்ட் பல நேரங்களில் பல டெஃபினேஷன்ஸ் நம்ம சொன்ன கருத்துக்களை அவங்களும் மாற்றிக்கிறாங்க. அதனால அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் பொதுவாக நான் வந்து ஜனநாயகத்து இது இருண்ட காலம் என்று சொல்லுவது, அவர் குறிப்பிடுற அந்த செய்தியே பார்த்தேன். ஓஆர்பிலேருந்து எல்லாரும் ஆரம்பிக்கிறார். ஓஆர்பிலாம் இப்போ காங்கிரஸ் எந்த அளவுக்கு பொய் சொல்கிறாங்க. ஓஆர்ஓபியில் வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் ஆல்ரெடி டிஸ்பஸ் ஆயிடுச்சு. 2017 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறேன்னு இருந்தது. 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2017 இன்ஸ்டால்மெண்ட்டில் இப்போ கொடுத்தாச்சு. அது வந்து ஓஆர்ஓபி பற்றி பேசுறது, ஓஆர்ஓபியும் பேசியிருக்காரு. அதை எந்த கேட்டகரிக்குள்ள அவர் பேசுறாருன்னா, அரசின் மோசமான செயல்பாடுகளை கண்டித்து குரல் எழுப்பினால் எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரகிள, அந்த தற்கொலை ராணுவ வீரருடைய வீட்டுக்கு போய் கெஜ்ரிவாலும் இவரும் பார்க்க முயற்சி பண்ணதுக்கு எதிராக அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதை அவர் சுட்டி காட்டுறாரு. அதாவது ஒரு நாள் டிடெயின் பண்றதையே ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக சொல்றவர் இவ்வளோ அலறாருன்னா அவர் என்ன சொல்றது, குழப்பம். ஓஆர்ஓபியை வைத்து தவறான அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றோம். ஓஆர்ஓபியில் 5000 கோடி ஆல்ரெடி டிஸ்பஸ் ஆயிடுச்சு. 2017 இன்ஸ்டால்மெண்ட்லாம் இப்போ கொடுத்தாச்சு. அதனால இது வந்து பொய்யான பிரச்சாரத்தை சொல்லிவிட்டு, அது அஃப்கோர்ஸ் ராகுல் காந்திகிட்ட வேற நாங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஜனநாயகம் நல்லா இருக்குன்னு அவர் சொல்ல போறாரு, எதிர்கட்சியாக இருக்கிறவர். ஆனால் முரண்பட்ட தகவல்கள், பொய்யான தகவல்களும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கணும். தட் காங்கிரஸ் அவங்களுக்கு இருக்காங்கிறது தான் கேள்விக்குறி. அரசு எப்படி புனிதராக இருந்தால் உங்களுடைய கல்லை எறியுங்கள், முதல் கல் உங்களிடமிருந்து வரட்டும். இது மாறி மாறி லாவணியா முடியும். அது அந்த விவாதத்துக்குள்ள போனால் அது எல்லையற்று போயிடும். அரசு எப்படி ஒரு ஜனநாயகத்தினுடைய அம்சமோ, அதுபோல் நீதித்துறை எப்படி ஒரு அம்சமோ, அப்படி ஒரு அம்சம், ஒரு ஒரு தூண், ஜனநாயகத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்களை அரசு தண்டிப்பது அப்படிங்கிறதே முதல்ல கேள்விக்குறியான பரிசீலனைக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் இப்போ ஊடகங்கள் வகுத்து வைத்திருக்கிற நெறிமுறைக்கு மாறாக செல்கிறார்கள்னா அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதற்கு கூட சில தார்மீக இதெல்லாம் இருக்குது. அப்போ தனக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்கும் போக்கு என்கிற கோணத்தில் ஊடகங்களையும் அரசு அணுகுவது தான் நமக்கு இங்கே கேள்வியாக. ஊடகங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து இந்த என்டிடிவி பிரச்சனை வந்ததுலேருந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப சந்தோஷம். இவங்க ஊடகத்தினுடைய சுதந்திரத்தை பற்றி
ஆலு ஷானவாஸ் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறாரு, நீங்கள் ஏங்க உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த இதெல்லாம் பிளாக் அவுட் பண்ணாங்களே 2 மாதம், இதுவாது ஒரு நாள், அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு குரல் கூட உங்களுக்கு வரலையே? ஏன் அப்போல்லாம் உங்களுக்கு ஊடக சுதந்திரம் பற்றிலாம் அக்கறை கிடையாதா? இல்லாட்டி இப்போ மாத்திரம் தான் அக்கறை வந்தா, அல்லது அப்போ உங்கள் கவர்மெண்ட்டு இப்போ வந்து மோடி கவர்மெண்ட்னாலே வந்துடுதா? உங்களுடைய அக்கறையை பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் ஊடகத்தின் மேலே. எப்போதுமே ஊடகங்கள் ஊடகத்தினுடைய குரல் வலை நசுக்கப்படும் போது தொடர்ந்து குரல் ஒரே எழுப்புறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. மதுரையில தினகரன் எரிப்பு சம்பவம் வரைக்கும் நாங்க பேசியிருக்கிறோம், நான் பேசாம இல்ல. நான் சொல்றது பிளாக் அவுட் பண்ணதை பத்தி எப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா உங்களுக்கு? பிளாக் அவுட் பண்ணது அதுதான் வந்து பிரச்சனை. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நடந்ததே தெரியாது. அப்படிலாம் அந்த பிளாக் அவுட் எல்லாமே அந்த அப்சீனிட்டி தொடர்பாக வந்த பிரச்சனைனால எல்லாரும் வந்து அத அரசோட ஒத்து போயிட்டாங்க. இல்ல அது கூட क्वेश्चन பண்ணலாம்ல. நீங்க கண்டிப்பா சொல்றீங்க அப்சீனிட்டி நான் இல்லங்கற அப்படி ஆரம்பிக்கலாம்ல. நான் அத இது ஆபாசம் இல்ல அப்படின்னு ஆபாசம் வந்து தெளிவாக இங்க வரையறுக்கப்படவில்லை. இதை விட ஆபாசமான காட்சிகள்லாம் வேறு தொலைக்காட்சிகள்ல வருது அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஆடை குறைப்பு மட்டும் ஆபாசம், நாட் ஓன்லி அப்சினிட்டி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பல கேட்டகரியில தான் பண்ணிருக்காங்க. ஒரு நான் என்ன சொல்றேன், நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். இவங்களுக்கு இன்னைக்கு என்டிடி இது பண்ணதெல்லாம் அதெல்லாம் போய் பாக்குறாங்க. இல்லாட்டி இந்த 30 எல்லாம் பேன் பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரிய கூட தெரியாது எதிர்கட்சிக்கு. சரி, அது கூட கவலைப்பட்டதே கிடையாது. அவங்க வந்து வெளியிலேயே தெரியாம, அதாவது அதை சொல்லி இதை நியாயப்படுத்தலாம், அதை நியாயப்படுத்த முடியாது. நீங்க ஊடகங்களோட மட்டும் அந்த விஷயம், ராகுல் காந்தி குற்றச்சாட்டு ஊடகங்களோட மட்டும் இல்ல, தங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக தேச பாதுகாப்புங்கிற காரணத்தை கூறி எல்லாருடைய வாயையும் அடைக்க மத்திய அரசு நினைக்கிறது, குடிமை சமூகத்தை மௌனித்து இருக்க செய்ய முயற்சி செய்கிறது அப்படின்லாம் அவர் வந்து பேசுறாரு. அப்படி பேசுவதற்கான தரவுகள் வந்து இருக்கா? கட்டாயமா இருக்கு. நீங்க பாரதிய ஜனதா கட்சி அல்லது அரசு எந்த பிரச்சனையை அணுகினாலும் தேச பாதுகாப்பு, தேச நலன் அப்படிங்கிற ஒரு திரைக்கு பின்னால ஒளிந்து கொண்டு தன்னை எதிர்ப்பவர்களெல்லாம் தேச விரோதிகள்னு ஒரு முத்திரை குத்தி ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். நீ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசினா நாட்டுக்கு எதிராக பேசினவர்னு உடனே ஒரு குரல் அங்கிருந்து வெளிப்படுது. மோடி அரசை விமர்சிச்சா இந்திய நாட்டையே விமர்சிச்சிட்டாரு, இந்திய நாட்டை பற்றி இவர் வந்து காட்டி கொடுத்துட்டாரு என்கிற அளவுக்கு ஒரு எல்லைக்கு சென்று விமர்சிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்போ பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்தால் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உடனே அதை வந்து ஒரு தேச விரோதங்கிற அடிப்படையில் முடிச்சு போட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எல்லாவற்றையும் தேசபக்திக்கு பின்னால் ஒளிந்து நின்று அணுகக்கூடிய தேவையா? அப்போ அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது, அவங்க அப்படி தான் எல்லாத்தையும் அணுகிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது. தேச நலன் மீது பிஜேபி அரசாங்கத்திற்கு இருக்கிற அந்த அக்கறையை அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அதே நேரத்தில் நாம் சொல்லுவதெல்லாம் பிஜேபியை பற்றி விமர்சனங்கள் என்றைக்குமே அதற்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். விமர்சனங்கள் வைப்பது உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அரசாங்கத்தினுடைய சில விஷயங்கள், இராணுவ விஷயங்கள், நான் அப்படி தான் செய்வேன் நீ எப்படின்னு கேட்குறேன். மீதிலாம் எத்தனையோ ஸ்கீம்ஸை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூபி எது கம்யூனிஸ்ட் வேறு ஏதாவது ஜேடியூலாம் வந்தாங்களா, அவங்களாம் இருக்கும் பொழுதெல்லாம் கூட அப்படி தான். அதனால் நீங்கள் இராணுவத்தினுடைய அதை வந்து கொச்சைப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய தியாகங்கள் இருக்குது. அதை நம்ம கேஷுவலாக இப்போ மோடி அரசாங்கத்தை திட்டுற, மோடியை குறை சொல்வதற்காக சொல்லணும்னு சொல்லிட்டு இராணுவத்தினுடைய நடவடிக்கைலாம் கொஸ்டின் பண்ணாதீங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த அங்கே இருக்கிறாங்க அவங்கெல்லாம், அவங்க வெறும் சம்பளத்துக்காக போராடல. கண்டிப்பாக அதை குறைச்சப்படுத்தாதீங்கன்னு தான் எங்களோட ராகவன். இராணுவத்தின் நடவடிக்கைகளை அரசியல் ஆதாயத்திற்காக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தும் போது அதற்கு மாற்றான கருத்தை சொல்றது எதிர்க்கட்சிகளுடைய ரோலாவும் வந்துருது. நீங்க நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எதையுமே விமர்சனம், அரசாங்கத்தை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா ராணுவத்துடைய நடவடிக்கைகளை நோக்கம் கற்பிக்காதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. உங்களோட இன்டென்ஷன் மோடி அரசாங்கம், மோடியை நீங்க எல்லாம் திட்டிட்டு இருக்கீங்களா? 30 வருஷமா திட்டுறீங்க, குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ராணுவம் என்ன சொல்லிச்சு? மோடி பிரதமரா இருக்கிறதுனால ராணுவத்தை நீங்க வந்து கொச்சப்படுத்தாதீங்கன்ற நடவடிக்கைகளை கேட்கறது கூட தப்பு இல்லை. எதிர்க்கட்சிகள் செய்யறது, எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் ராணுவத்தின் மீதான விமர்சனம்ங்கிறது எதுவும் இல்லை. ராணுவத்தை அரசு பயன்படுத்திய விதம் இல்லைங்க. ராணுவத்தை பயன்படுத்தியதற்கு பிறகு கிளைம் பண்றது, மற்றவங்க எல்லாம் பண்ணாததை இவர் பண்ணிட்டாங்க கிளைம் பண்ணும்போது தான் அதற்கான எதிர்வினைகள். ஒரு நிமிஷம், நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை கிளைம் பண்றது, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ணதே, பத்திரிகையில சொன்னதே அந்த கமாண்டர் இன் சீஃப், அந்த ஆபரேஷன்ஸ், மிலிட்டரி ஆபரேஷன்ஸ், அவரும் ஃபாரின் செக்ரட்டரி தான் சொன்னார். இதுல வந்து அரசாங்கத்துடைய கட்சியினுடைய தலைவருடைய ட்வீட் இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது இல்ல, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இதே ராணுவம் தான் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது, இதே தலைவர்கள் இருக்கிறாங்க, இதே ஜவான்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு செய்யறாங்கன்னா நிச்சயமா தலைமையுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அவங்களுடைய கைடன்ஸ் இல்லாம செஞ்சிருக்க முடியாது. இதே தளபதிகள் எத்தனை வருஷமா இருக்கிறாங்க.
அப்போ அப்பவும் தான் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருந்தார், எத்தனையோ பிரதமர்லாம் இருந்தாங்க, அப்போல்லாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் செய்யலையே. நான் என்ன சொல்கிறேன், இதை கூட ஒரு அமைச்சரை விட்டு, ராணுவ அமைச்சரை விட்டு அங்கே பத்திரிகை செய்திகளை பத்திரிகையாளரை மீட் பண்ணி சொல்லியிருக்க முடியும். அங்கே அதை செய்யவே இல்லை. கமாண்டர் இன் சீஃப், அந்த மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் கமாண்டர் தான் அதை சொன்னார், சீஃப் தான் சொன்னார். அப்போவே சொல்லுங்கள், இதுக்கு எங்களுடைய இன்டென்ஷன் அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் ஆக்கிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பதிலே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் என்ன நியாயம்? இதை விட பெரிய தாக்குதல்கள் நடந்த போதெல்லாம் அதை கட்சியோ அரசோ தங்களுக்கான ஒரு கிளைமாக எடுத்து அப்படி பேசுனது கிடையாது. ஆனால் இது ஒரு பரப்புரையாகவே, தேர்தல் பரப்புரை அளவுக்கு இவர்கள் கொண்டு போய் ராணுவத்தை கொச்சப்படுத்துறது இவங்க தான். தேசபக்திக்கான அளவுகோல் என்னங்கிறதையும் அவர் விளக்கணும். இப்போ வருண் காந்தி இன்னைக்கு சிக்கி இருக்கிறாரு, அதை பற்றி இவருடைய கருத்து என்ன? அப்ப இவர்கள் கட்சியை சார்ந்தவர் தான். அப்ப தன்னுடைய ஒரு தேவைக்காக ராணுவத்தையே காட்டி கொடுக்கிற வேலையெல்லாம் இவர்கள் கட்சியில இருந்தா செய்யறாங்க, வேற யாரும் செய்யல. யார் நீங்க வருண் காந்தி பத்தி இது ஓகே, இது இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கட்டும். யாரா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு எதிராக யாரா இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிஜேபிக்காரர் இருந்தாலும் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏத்துக்க மாட்டோம் நடவடிக்கை இது வரைக்கும் நிச்சயமா இல்லைங்க. இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எதிர்கட்சியா இருந்து குற்றம் சாட்டுவது நிஜமாங்க பிரமா ஃபேசி கேஸ் இருந்தா வருண் காந்தி எந்த காந்தியும் சும்மா இருக்க போக முடியும், விட போடுதில்ல. நவம்பர் 14 விடுதலை சிறுத்தைகள் நடத்த இருக்கிற ஷரியத் பாதுகாப்பு மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கனிமொழி, மறுமலர்ச்சி திமுகலேருந்து வைகோ, காங்கிரஸ் கட்சியில் திருநாவுக்கரசர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் முத்தரசன், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன், அதன் பிறகு ஜவாஹர்லா, தமிமுன் அன்சாரி எல்லாரும் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு செய்தி வருது. அதை இன்றைய நாளிதழில், ஒரு ஆங்கில நாளிதழில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த கூட்டணியில் இணைவதற்கான விடுதலை சிறுத்தைகளின் முயற்சி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. சிக்னலிங் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அதுக்கு? அதாவது நம்முடைய மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றுவிட்டு திரும்பும்போது வழியில் டெல்லி விமான நிலையத்தில் எங்களுடைய தலைவர் அவரை சந்தித்தார். யதார்த்தமாக ஒரு பொது இடத்தில் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவரை சந்திக்கும் போது இன்னொரு தலைவர் ஒரு சிறப்பு செய்வது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு நாகரிகம், அரசியல் நாகரிகம். இந்த ஒரு சால்வை போடப்பட்டதற்காக பாரதிய ஜனதாவோடு விசிகே கூட்டணிக்கான முயற்சி நடக்கிறது என்று செய்தி பரப்பப்பட்டது. அவர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உங்களுடைய அலுவலகத்தில் அவரை சந்திச்சாரு. அதே மாதிரியான ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்றுன்னு கூட சொல்லலை. அப்படி சொன்னா கூட அதுல ஒரு ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்குறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்பட்டமாகவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள எல்லாமே தனித்தனி நிகழ்வுகளாக இருக்கலாம், எல்லாமே தற்செயலான நிகழ்வுகளாக இருக்கலாம். இப்போ தேசிய தலித் பேரவை கூட்டம் தொடர்பாக அதில் உதவி தலைவராக துணைத் தலைவராக இருக்கிற திருமாவளவன் ராம்விலாஸ் பாஸ்வானோட இணைந்து செயலாற்றுகிற செய்திகளை பார்க்க முடியுது. அதுவும் தற்செயலானது கிடையாது. அதுவும் ராம்விலாஸ் பாஸ்வான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாரு. ஆக இது எல்லாத்தையும் வச்சு இன்னொரு ஸ்டோரி வேற யாராவது ஏதாவது ஒரு ஊடகத்துல எழுதணும்னா எழுதுவாங்க. அதாவது அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசியல் இருக்கும் போதே உருவாக்கப்பட்ட ஒரு முன்னணி. அது எப்போதோ உருவாக்கப்பட்ட முன்னணி. அதனுடைய தொடர் செயல்பாடுகள் ஆண்டுதோறும் ஒவ்வொரு நகரங்களில் அதனுடைய நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த ஆண்டு சென்னையில் நாங்கள் நடத்துகிறோம்னு தலைவர் அதனுடைய துணைத் தலைவராக இருக்கிறதுனால சொன்னார். அதன் அடிப்படையில் அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ எல்லாவற்றையும், அதாவது ஒரு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுலையாவது ஒரு சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதற்காகவது யாரையாவது சந்தித்தால் அது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டால் உடனே அதை நேரடியாக தேர்தலோடும் கூட்டணியோடும் முடிச்சு போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற ஒரு விஷயத்தை கூட தேர்தலோட பார்க்குறாங்க. நீங்க சொல்ற குறுகிய ஊடகங்களுடைய குறுகிய மனநிலையை விட விடுதலை சிறுத்தைகளுடைய பரந்த அரசியல் செயல்பாடு வேறு விதமாக இருக்கு. அதை ஊடகங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னே வச்சுக்குவோம். நான் ஊடகங்களை மட்டும் சொல்லல, பொதுவாகவே இந்த மனநிலை இங்கே வளர்ந்து, அதாவது எதை செஞ்சாலும் அதை தேர்தலோட முடிச்சு போடுறது, எதை செய்தாலும் கூட்டணியோட பார்க்கிறது, பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற மனநிலை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால இது ஒரு பொது சிவில் சட்டம். இன்னைக்கு மத்திய அரசு மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்க. இதை நாங்கள் கொண்டு வருவோம், இது தேவை என்று அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு அது ஒரு பொருந்தக்கூடிய அம்சம் அல்ல என்று அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள், பாரதிய ஜனதா அல்லாத
பெரும்பாலான கட்சிகள் 90-99 விழுக்காடு அரசியல் கட்சிகள் அதை எதிர்க்கிறார்கள். அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், அதை வந்து அதிமுகவுக்கு சேர்த்து அழைப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பில்லை, அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதிமுக இன்னும் தங்களோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தலை, அதனால ஒரு தயக்கம் இருக்குது எங்களுக்கு. தேமுதிக தெளிவுபடுத்திட்டாங்க, இஸ்லாமியருடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு நேற்று தெளிவுபடுத்திட்டாங்க. தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுப்போம், யாரெல்லாம் இதில் பங்கேற்பாங்களோ அவங்களுக்குலாம் அழைப்பு கொடுப்போங்கிறது அந்த இஷ்யூ பேஸ்டு. அப்போ இஷ்யூ பேஸ்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை திமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்குதா பொது சிவில் சட்டத்தை? இன்னும் அவங்க தங்களுடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்தலை. பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைந்து நாங்கள் பல விஷயங்களில் பொது விஷயங்களில் பயணித்திருக்கிறோம். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமகவும் வர்றாங்க, நாங்களும் தான் போகிறோம். எந்த விஷயத்தில் நாங்கள் வந்து பொது விஷயத்தில் வந்து எங்களுடைய முரண்பாடுகளை வந்து முதன்மைப்படுத்தி நாங்கள் பார்ப்பதில்லை, அந்த இஷ்யூவை மட்டும் தான் பார்க்குறோம். அப்படி தான் இது வரைக்கும் கடந்து வந்திருக்கிறோம், அப்படி தான் இதையும் நாங்கள் நடத்துகிறோம். பொது சிவில் சட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கவில்லை அப்படின்னு ஒரு நிலை இருந்ததுன்னா இந்த மாநாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் அழைப்பீங்க? நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். சரி, கடந்த கால செயல்பாட்டில் இருந்தால் நான் சொல்கிறேன். இது தேர்தலுக்கான மறு அணிசேர்க்கைக்கான முயற்சி அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் மேலே இந்த கட்டுரை சொல்லக்கூடிய. ஆமாங்க, இப்போ விடுதலை சிறுத்தைகள் பார்க்குறீங்க. ஆமாம், இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு தானே இப்போ நீங்கள் இதில் வந்து பாண்டிச்சேரியில் யூ ஆர் சப்போர்ட்டிங் காங்கிரஸ். ஏதோ ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி பல தோல்விகளிலேயே போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நிலைப்பாட்டை மாற்றி தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றத்துக்கு ட்ரை பண்ண தான் பண்ணுவாங்க. நான் அதில் தவறு கூட சொல்லலை, அந்த முயற்சி இவங்க செய்கிறாங்கங்கிறது தான் அதுதான் இதில் காட்டுது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் காங்கிரஸை கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் சகோதரருக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுற அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இப்போ காமன் சிவில் கோடே டிஸ்கஷன் அரசியல் நிர்ணய சபையில் வரும்பொழுது யார் யார் பெரிய தலைவர்கள், இவர் ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி பெரிய தலைவர்லாம் சேர்ந்து டாக்டர் அம்பேத்கர் எழுதினவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது வேணும்னு சொல்லித்தான் கான்ஸ்டிடியூஷனில் 44ல் ஆர்டிகல் 44ல் வந்திருக்குது. நீங்கள் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கலன்னு சொன்னால் காங்கிரஸோட இத்தனை தலைவர்களும் அது புரியுதுங்க. இல்லை இங்கே பாருங்க, அதில் நான் திரும்ப பல இதை பற்றி பேசும்போதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட மாற்றாக நான் திரும்ப கேட்கக்கூடிய எல்லாமே அதுதான். அங்கே வந்து உழைக்கும் மக்களுக்கான ஊதியம் பற்றி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் டைரக்டிவ். நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசினா நான் வந்து அதனால அதையும் பேசலன்னு பேசிட்டு இல்ல இன்னைக்கு சப்ஜெக்ட் இது, இன்னைக்கு சப்ஜெக்ட் அதுல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல கொண்டு வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை செலக்டிவா தானே அப்ரோச் பண்றாங்கங்கிறது தான் நான் என்ன சொல்றேன். நீங்க வந்து பொது சிவில் சட்டத்தை எடுத்து ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன், பொது சிவில் சட்டத்துல பிஜேபி எடுத்துன்னு வந்ததே தவறுங்கிற நான் நீங்க சொல்ற வார்த்தையை கொண்டு வந்தது பெரிய தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சர்தார் பட்டேல் போன்ற பெரிய தலைவர்கள் இது தேவை என்று டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை வந்து இதில் போட்டிருக்காங்க. இதை உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கு, என்ன நீங்கள் கொண்டே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, நான் அதை பற்றி விவாதம் இல்லை, இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் அதை பற்றி சொல்கிறேன். பொது சிவில் சட்டம்ங்கிறது ஹிந்து சட்டம் கிடையாது. இந்து கோடு வரும்போது எவ்வளோ பிரச்சனை. இந்து சட்ட இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸே கிடையாதுங்கிறத போய் மாறி பெண்களுக்கு உரிமை இல்லைங்கிறத மாறி இப்போ இத்தனை கோடிஃபிகேஷன் ஆஃப் ஹிந்து லா வந்திருக்கே. ஹிந்து சட்டம் அல்ல பொது சிவில் சட்டம், இது எல்லா சட்டத்தையும் உள்ளடக்கின ஒரு சட்டம், அப்படி தான் பேசுகிறோம். அதனால் இதை வந்து காங்கிரஸ் ஆதரிச்சது, அவங்க தான் கொண்டே வந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து காங்கிரஸை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் ஒன்று அவங்க மறந்துருக்கணும், இல்லாட்டி நீங்கள் மறந்துருக்கணும். ரெண்டு விஷயம். இந்த விஷயத்தை பொது சிவில் சட்டம் வந்து இந்து சட்டமாக இருக்காதுங்கிற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்குறதும் அந்த உங்களுடைய உத்தரவாதத்தை உங்களுடைய உறுதிமொழியை நம்புறதுலையும் தான் இல்லைங்க அரசியல் சிக்கல். நீங்களே உங்களுக்கே தெரியும், அது எல்லாமே ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினின்னு ஒன்று வர இருக்கு. ஓகே, அதுக்கு வேண்டாம், இந்த சப்ஜெக்ட்க்கு வரேன். நான் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நான் இவங்களுடைய இந்த நிலைப்பாடு ஆன்டி இதுக்கு பொது சிவில் சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் ஆப்வியஸ், அது ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. அவங்க ஒரு மீட்டிங் பொது சிவில் சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடுங்கிறது வேற, அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வருவதாக சொல்றதுக்கான பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது நிலைப்பாடுங்கிறது வேற, ஷரியத் பாதுகாப்பு அப்படிங்கிறது மாநாடு இவங்களுக்கு ரெண்டு இடையில வேறுபாடு இருக்கு. ஆனா நீங்க வந்து ஷரியத் பாதுகாப்பு மாநாடு நடத்துறீங்க. இல்ல, அப்ப ஷரியத் பாதுகாப்பு மாநாடு நடத்தினா ஷரியத்தை முழுக்க நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற நான், அதுதான் இப்ப பிரச்சனையே. ஒன்று பக்கம் சிவில் சைடில் மாத்திரம் பண்ணிட்டு கிரிமினல் லா மாத்திரம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி டைல்யூட் பண்ணுவோன்னு சொன்னால் அது பாதுகாப்பாது கிடையாது. நீங்கள் பாதுகாக்கணும்னா உண்மையிலே பாதுகாக்கணும் தான் நான் சொல்லுவேன். அதாவது நல்ல கருத்து.
ஷரியத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது எதுனால ஒவ்வொரு சமூகத்திற்குமான தனித்த சட்டங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சீக்கியர்களுக்கும் தனித்த அவர்களுக்கென்று சில இதெல்லாம் இருக்குது. அதுபோல் முஸ்லீம்களுக்கு இருக்குது, பல சமூகங்களுக்கும் இது போல் இருக்குது. ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் ஒரு தனியார் சட்டம் இங்கே அமலில் இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றமும், அதை ஒழித்து கட்டுவதற்காக பொது சிவில் சட்டம் என்பது போலவும் ஒரு தோற்றங்க வருது. பொது சிவில் சட்டம் வந்தால் இது போல் தனித்த உரிமைகளை வைத்திருக்கக்கூடிய பலரும் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால தான் நாம் அதை எதிர்க்கிறோம். இதில் குறிவைத்து இந்த ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்குமான உறவில் பொது சட்டம் தான், குற்றவியல் சட்டத்தை முஸ்லீம்களும் ஏற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. இது ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீமுக்குமான உறவு தொடர்பான விஷயம். அதுவும் ஒரு 4 அம்சங்கள்: திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, இது போன்ற விஷயங்களில். இதில் அந்த சமூகத்திற்குள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளியே இருந்து ஒரு இது கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அந்த மக்களுக்கென்று அவர்களுடைய வழிபாட்டு உரிமையின் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் அரசு மூக்க நுழைத்து என்னங்கிற ஒரு டிராஃப்டையே கொடுக்காம, அதாவது பொது சிவில் சட்டம்னா என்ன அதையாவது முதல்ல சொல்லுங்க, அது எப்படி இருக்கும்? இப்போ இந்து முறைப்படி இந்துக்கள் திருமணம் செய்கிறாங்க, இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமியர்கள் திருமணம் செய்கிறாங்க. அவரவர் முறைப்படி திருமணம் செய்யுங்கன்னு சொல்கிறது ஒன்று, 2 பேரும் நாங்கள் அரசு சொல்கிற வழிமுறையில் தான் திருமணம் செய்கிறதுன்னு ஒன்று. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ பொது சிவில் சட்டம்னா எது? 2 பேரும் அவங்கவுங்க மத வழக்கப்படி திருமணம் செய்துக்கலாம். ஆனால் 2 பேரும் போய் அரசு அலுவலகத்தில் தங்களுடைய திருமணத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னா அது இங்கே யாருக்கும் கேள்வி கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறீங்களா, அல்லது இவர்கள் தங்களுடைய வழக்கப்படி செய்வதையே மாற்றுவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறீங்களா? முதல்ல இந்த சட்டம்னா என்ன, அந்த சட்டத்தையே இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. அங்கே தான் கேள்வி வருது. அப்புறம் இது சொன்னார், அம்பேத்கர் ஆதரிச்சது, பழைய தலைவர்கள் ஆதரிச்சதெல்லாம். அம்பேத்கர் காமன் சிவில் கோடு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடல, இந்து சிவில் கோடை தான் கொண்டு வந்தார். அப்ப எதிர்த்தவர்கள்னு சொன்னார். அந்த எதிர்த்தவர்கள் யாரு? இன்னைக்கு இவர்களுடைய மூதாதையர்கள் யாரோ, இவங்களுடைய வழிகாட்டுதல் தலைவர்களாக இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவங்க தான் எதிர்த்தாங்க. இன்னைக்கு அதே பொது சிவில் சட்டத்தை இவங்க தான் ஆதரிக்கிறாங்க. சின்ன கரெக்ஷனை சொல்லிட்டு நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிஸ்கஷன்ஸ் தயவு இன்னைக்கு அது 44 அப்போ 37 நினைக்கிறேன். அது கொஞ்சம் பாருங்க. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் பொது சிவில் சட்டத்தை பற்றி 90% சட்டங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கு, இதுதானே மாறி இருக்கு. வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், பாம்பே ப்ராவின்ஸ், மலபார் ப்ராவின்ஸ், நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் எல்லாம் அவங்க இருக்கிற முஸ்லீம்கள்லாம் அப்போஸ் பண்ணாங்க ஷரியத் சட்டம். நாங்களாம் லோக்கல் லாவை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க? இன்னொரு விஷயங்க, ரிச்சுவல்ஸோ நம்பிக்கைகளோ, மத நம்பிக்கைகள் வேற, சட்டம் வேற. இதுக்கு ஷரியத் சட்டம்னு போட்டு வச்சிருக்கிறீங்க. சட்டம்னு இருக்கும் பொழுது அது நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய பார்வையில் வரத்தான் வரும். அது நீங்கள் எந்த மாதிரி வணங்குறீங்க, எந்த மாதிரி தொழுகிறீங்கன்றதில் தலையிடுவதுக்கு நிச்சயமாக எந்த அரசாங்கத்துக்கும் உரிமை கிடையாது. அது நம்மளுடைய பர்சனல் உரிமை. ஆனால் இது அப்படி கிடையாது. சட்டம்னும் பொழுது நிச்சயமா அதுக்குன்னு ஒரு சட்டமே இருக்கு, ஷரியத் ஆக்ட்னே இருக்குல்ல, அதை பற்றி தானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் வணங்குற உங்கள் வழிபாட்டு முறையோ உங்களுடைய மத நம்பிக்கைகளோ யாரும் கொஸ்டினே பண்ண முடியாது. இதில் எஸ், அது இந்துவாக இருந்தானே, முஸ்லீமாக இருந்தானே, கிறிஸ்துவனாக இருந்தானே, எல்லாருக்கும் அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை தான். சட்டத்தை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இன்னொரு விஷயம், இந்த பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இந்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ எந்த பக்கம் போகிறதுனே புரியல. ஒரு பக்கம் அந்த மக்கள் நல கூட்டணியும் முறைச்சிக்காமல் ஏதோ இருக்கும் அப்படின்னு காட்டுறதும், ஒரு பக்கம் ஆல் பார்ட்டி மீட்டிங் திமுக கூட போனோன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு போகாமல் இருந்து அதுக்கு ஒரு தெளிவாக ஒரு லெட்டரும் போட்டு அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் போய் காங்கிரஸ் போய் இதில் போய் பாண்டிச்சேரியில் சப்போர்ட் பண்ணுறாங்க. கன்ஃபியூஷன் நல்லா தெரியுது. விசிகே கிட்ட இருக்கிற கன்ஃபியூஷன் கிளியராக தெரியுது. பட் அவங்களால வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்க முடியும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும். அதிமுகவை எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன் ஆதரவு கொடுத்தீங்க, அதிமுக கேட்டு கொடுத்தீங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. நாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கொடுத்தது, நாங்கள் அதை பின்பற்றி கொடுத்தோங்கிறாங்க. இவ்வளவு தெளிவின்மையாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இவர்கள் எங்களை பார்த்து மாநிலத்துக்கு ஒரு முடிவு எடுப்பதாக சொல்வது முதல்ல அபத்தம் ஒன்று. அதற்கு பிறகு இது பொது பிரச்சனை, காவிரி பிரச்சனையில் கூட திமுக கூட்டின கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போகணுங்கிறது உறுதியாக தான் இருக்கும். அதனால தான் அங்கே என்ன நடந்ததுங்கிறத நாங்கள் வெளிப்படுத்தினோம். நாங்கள் போக முடியாத அளவுக்கு புறச்சூழல் இருக்குதுன்னா அந்த சூழலை தான் நீங்கள் கொஸ்டின் பண்ணணுமே தவிர, போகணும்னு நினைக்கக்கூடிய எல்லா பொதுத்தன்மையிலும் இணைந்து பயணிக்கணும்னு நினைக்கக்கூடிய எங்களை கொஸ்டின் பண்ணக்கூடாது. நீங்க அந்த கூட்டத்துக்கு போகாம தடையாக இருக்கக்கூடிய எந்த சூழல் இருக்கு? ஒரு சூழலும் இல்ல. அந்த சூழல் நீங்களே உருவாக்கிட்ட சூழல் கிடையாது. அதாவது அந்த அளவுக்கு இங்க எல்லாவற்றையும் தேர்தலோடும் அரசியலோடும் முடிச்சு போட்டு பார்க்கக்கூடிய மனநிலை வளர்ந்துருக்குங்கிறேன். அதனால தான் நான் முதல்ல அதை சொன்னேன். நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் பங்கேற்றுட்டு உறுதியாக மக்கள் நல கூட்டணியோட உங்களுடைய ஐக்கியத்தையும் பலப்படுத்தலாம். அதை யார் என்ன செய்திட முடியும்? இல்ல, அது அப்படியான ஒரு சூழல் இல்ல. அதனால தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக வச்சோம். அப்படின்னா
சரி நீங்க சொல்லுங்க. நான் இவர் நீங்க இவர் சொன்னதுக்கு சொல்றாரு அப்புறம் நான் நீங்க வந்து அங்க போய் ஏடிஎம்கே ஆதரிச்சிங்க. 2 விஷயம் இருக்கு. தமிழ்நாடு பிஜேபி தனி என்டிட்டி, தனி ஒரு தலைவர், அங்க தனி தலைவர். ஆனா நீங்க ஆதரிச்சது யாருக்கு? அங்கேயே இருக்கு எங்களுக்கு. முடிச்சிடறேன். புதுவை விசிகே தான் அந்த முடிவு எடுத்திருக்குது. ஒரு நிமிஷம் பிரதர். அதாவது நீங்க அங்க போய் அந்த கொடுத்ததே உங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தான் போய் கொடுக்குறாரு. அந்த இங்கேருந்து இந்த யூனிட்லேருந்து அங்கே போய் கொடுக்குறீங்க. அப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். நாங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஜேபியோட பாண்டிச்சேரி யூனிட் அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனால் டிஃபரன்ஸ் இருக்குது. உங்களுடைய தலைமை இங்கே இருக்கிற தலைமை தான் அதை போய் அங்கே கொடுத்துருக்கீங்க. அதனால கன்ஃபியூஷன் உங்ககிட்ட இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன். மாநிலத்துக்கு மாநிலம் வேறு வேறு மாறட்டும். ஆனால் அப்படி இல்லை. இங்கே இருக்கிற மாநில பொதுச் செயலாளர் தான் அங்கே போனார். அது ஒரு தேசிய கட்சி பாரதிய ஜனதா இப்படி சொல்லுவது வந்து முதல்ல ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதுவும் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க வேடிக்கையா இருக்கு. அப்ப உங்களுக்கு வேடிக்கையா? பொருந்துகிற இப்ப நாங்க நாராயணசாமி கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில எங்களுக்கு உங்க ஆதரவு கொடுங்கன்னு வேண்டி விரும்பி கடிதம் அனுப்பியதன் அடிப்படையில் நாங்க ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறோம். இவங்களுக்கு அதிமுக கடிதமே அனுப்பல. இவங்க என்ஆர் காங்கிரஸ் முடிவு எடுத்ததுனால நாங்க எடுத்தோம்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அது ஒரு காரணமாகவே இல்லை. ஆனா அவங்க எங்களை விமர்சிக்கிறாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது உண்மையாக இருந்தால் அது அனைத்து இந்திய கட்சிகள் எல்லாமே தங்களுடைய மாநில கட்சிகள் தங்கள் மாநிலங்களில் வேறு வேறு நிலை எடுப்பதற்கான சுதந்திரத்தை கொடுக்கிறது தான் உண்மையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக வரும். அதனால அவங்க எடுத்த முடிவை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணணும். இல்ல அது அதை நான் கொஸ்டின் பண்ண வரல. அவரு அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு எங்களை நோக்கி கேள்வி எழுப்புறத நான் கேக்குறேன். குழம்பாம இருக்கிறீங்க, தெளிவா இருக்கிறீங்கன்னு சொன்னா சந்தோஷம், இருந்துக்கோங்க. ஆனா பார்க்கும்பொழுது அப்படி தெரியலங்கிறத நான் சொல்ல வரேன். நான் அதுதான் சொல்றேன். திரும்ப திரும்ப எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு பொது பிரச்சனையிலும் அரசியல் நாகரிகத்தை கட்டி எழுப்புவதற்கான முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர கூட்டணி தேர்தல்ங்கிறது அப்படி அந்த செய்திகளின் அடிப்படையில் பரப்பப்படுகிற செய்தி தான். அது அதான் வழிபாட்டு உரிமையில தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது வந்து அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வழிபாடு தொடர்பானது அப்படின்னு ஒரு புரிதல்ல பேசிட்டு இருக்கிறோம். ஆனா சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்களை அனுமதிக்கலாம்னு கேரள அரசின் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம்ங்கிற தலைப்புல ஒரு செய்தி வருது. 2007 அச்சுதானந்தன் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி கேரளத்தில் ஆட்சியில் இருந்தபோது இதே நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தாங்க. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிலையை மாற்றினாங்க. மரபு வழி உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலை எடுத்தாங்க. இப்போ மீண்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பெண்களை அனுமதிக்கலாம்னு இடது ஜனநாயக முன்னணி மீண்டும் 2007 நிலைப்பாட்டையே உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அந்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதில் அரசு வந்து ஒரு சட்டம் போட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து மாற்றணும் என்று முயற்சித்தால் அது வந்து ஒரு திணிப்பை செய்வது போல ஆயிடும். ஆனால் அரசு தன்னுடைய கருத்தை தான் சொல்லியிருக்குது. கருத்து சொல்வதோடு அரசு நின்று விட்டு இதை அவர்கள் உள்வாங்கி நடைமுறைப்படுத்தினால் அதில் பிரச்சனை இல்லை. அப்போ மாற்றம் வரணும், கண்டிப்பாக மாற்றம் வரணும். இது போன்ற விஷயங்களில் பெண்கள் அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் இங்கே மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம பேச வேண்டியது. ஒரு புற அழுத்தத்தின் மூலம் அல்லது ஒரு அதிகாரத்தின் மூலம் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது அங்கே அவர்கள் பின்பற்றி வருகிற மரபுகளுக்கு எதிராக மாற்றமும் புற அழுத்தங்கள் இல்லாம நடந்ததாக வரலாறு இல்லை. அது சரி. அது வந்து அவர்களும் உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கு உள்ளே ஒரு 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 ஜனநாயக ரீதியிலான உரையாடலின் அடிப்படையில் நிகழனது இல்லை. நீங்க வந்து வேறொரு பிரச்சனையில ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனால இந்த விஷயத்திலையும் நீங்க வந்து ரொம்ப இல்ல அப்படி சொல்ல ஒரு ரொம்ப ரொம்ப மென்மையாக வேற வழி இல்லாம இப்படி பேச வேண்டிய நிலையில இருக்கீங்களா அப்படின்னு அல்ல. அப்படி கிடையாது. அதாவது ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு செயல் நடக்குதுன்னா அதுல வந்து நாம சில விஷயங்களை சட்டத்தின் மூலம் தான் தீர்வு. ஹாஜாகனி வந்து இது தொடர்பாக எழுதின கட்டுரையில் ஒரு வரியில இருந்தாரு, முட்டை உள்ளுக்குள்ளேருந்து உடைப்பது வேற, வெளியிருந்து உடைப்பது வேற. ஆமா, அப்படித்தான் வரணுங்கிறத நீங்க வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வீர்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வீர்களான்னு இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஒரு ஒடுக்குமுறை நடக்குது. இப்போ ஒடுக்குமுறையில வந்து நாம இப்போ ஒரு சாதிய ஒடுக்குமுறை நடக்குது. அந்த ஒடுக்குமுறையில் வந்து அவர்கள் சாதியவாதிகளாக பார்த்து திருந்தி நியாயம் செய்த பிறகு நம்ம ஏற்றுக்கலாம், நம்ம விட முடியாது. இப்போ ஒடுக்குமுறை வேற, நம்பிக்கைகள் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது நம்பிக்கைகள் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் அவர்களுக்குள் ஒரு ஜனநாயகத்தன்மையோடு உரையாடல் நடந்து அதில் வந்து ஒரு மக்களுக்கு எதிரான விஷயமோ அல்லது மக்களை அனுமதிக்கிற விஷயமோ அதில் வந்து நடக்கிறது வேற, இது வேற. சரி, இதுலேயும் பேசலாம். அலுஷானவர் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மதத்தினுடைய சில நம்பிக்கைகள் இருக்குது. இந்து மதத்தில் மாத்திரம் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குது. நான் இதை பற்றி வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து அங்கே இருக்கிற சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் வந்து என்ன ஒருன்னா அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிற ஒரு நம்பிக்கை.
அங்கே எல்லா பெண்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. பிட்வீன் 10 to 50, 10 வயதுலேருந்து 50 வயசுக்கு வரைக்கும் தான் போகலாம். இப்போ கூட லட்சக்கணக்கான பெண்கள் அபவ் 50லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. குழந்தைகளும் போயிட்டு இருக்காங்க, பெண்களும் இல்லைன்னா கிடையாது. ஸோ பெண்களுக்கே பேன்லாம் அங்கே கிடையாது இருக்குது. இன்னொன்று, அது அவங்களுடைய நம்பிக்கை. இயற்கைக்கு பேன், இயற்கைக்கு அதனுடைய அந்த மாதவிடாய் எந்த பிரச்சனைக்கு இங்கே பக்கத்தில் இருக்கு மாலிங்கபுரம் இதில் ஐயப்பன் கோயில் எல்லாம் தான் போகிறாங்க. அங்கே ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அங்கே பர்டிகுலர் இதில் என்னென்னா 41 நாள் விரதம் இருந்து செய்யணுங்கிற சில அதெல்லாம் இருக்குது. அது செய்ய முடியாதுங்கிறதுனால தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று, இதை இது கொஸ்டினே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஹைகோர்ட்டில் 93 ஹைகோர்ட்டில், கேரளா ஹைகோர்ட்டில் அப்பல் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டு தான், இந்த அவங்களுடைய நம்பிக்கைகளை தலையிட முடியாது, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்ட் ஆனதுலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை திருப்பி எடுக்கிறாங்க. இதே அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் அங்க தேவஸ்வம் போர்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப மாத்திக்கிறாங்க. வேற சந்தேகங்கள் இல்ல, குறிப்பா 2 சந்தேகங்கள். ஆர்டிகிள் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 15 பாகுபாடு எதுவும், பாலின ரீதியான பாகுபாடு எதுவும் காட்டக்கூடாது, சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ பாலின ரீதியாகவோ பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கடைகள் உட்பட மற்ற எல்லா ஆக்சஸை தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது கோயிலுக்கும் பொருந்துமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னொன்று ஆர்டிகிள் 16 ஈக்குவாலிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பானது. அதுல தான் மரபு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் மாறுபடுறேன். இப்ப பாருங்க, அது உச்சநீதிமன்றத்துல இருக்கு, சாரி அரசமைப்பு சட்டத்துல இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். நீங்க சில ஃபெய்த்தை கொஸ்டினே பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன், ஜுரிடிக்கல் பர்சன் பேர். ஒரு கடவுள் கோவில்ல இருக்கிற விக்கிரகம்ங்கிறது வெறும் விக்கிரகம் கிடையாது. அது இப்போ சட்டத்தின் ரீதியாக அதுவும் ஒரு மனிதன், ஒரு பர்சன், ஜுடிஷியல் பர்சன் தான் சொல்லுவாங்க சட்டத்தில். நீங்கள் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, இங்கே மாத்திரம் இல்லைங்க. இப்போ இஸ்லாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தொழுகையெல்லாம் ஃபோட்டோ இந்த இதெல்லாம் டிவிலாம் பார்க்குறோம். ஆண்கள் தான் தொழுகை பண்ணுறாங்க, பெண்கள் இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு அங்கே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. அவங்க சொல்கிற காரணம் வேறு. இதே பெண்களோடு சேர்ந்து தொழுகை நடத்துகிற இடம், இப்போ நான் தப்பாக சொன்னேன்னா இவர் கரெக்ட் பண்ணட்டும், இதில் ஹஜ்ஜில் போகும்பொழுது அங்கே எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வரும்பொழுது அந்த குடும்பமே தொலைஞ்சு போகிறது, அது கூட ஒரு காரணமாக கூட சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிஸ்டம் வச்சுருக்கும்போது தப்பு இல்லை. இப்போ போப் ஒரு 93 நினைக்கிறேன், போப் ஜான் பால் II, இந்த ப்ரீஸ்ட்டை கிறிஸ்துவ தேவாலயங்களில் ப்ரீஸ்டாக பெண்கள் வர முடியாது, இன்றைக்கும் கிடையாது, பேன். நான் என்ன சொல்கிறேன், அதை நான் என்ன கொஸ்டின் பண்ணுறது, இது அவங்களுடைய மதம், அவங்க இது சரி தவறுங்கிறது அவங்க முடியும். இது ஃபெய்த்த விஷயத்தை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. மீதிலாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் நமக்கு அது சட்டத்தில் வரும். எல்லாத்துலேயுமே நீங்கள் சட்டத்துக்குள்ளே எடுத்துன்னு வந்தீங்கன்னா, இப்போ திருப்பி இப்போ ஷரியத்தை பற்றி சொல்கிறீங்க, ஈக்குவாலிட்டி 15, 16 பற்றி பேசுகிறீங்களே, உங்களுக்கு 13 என்ன சொல்லுது தெரியுமா? கான்ஸ்டியூஷன் 13ல் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் வந்ததுக்கு முன்பாக இருக்கிற சட்டங்கள்லாம் இட் கான்ட்ரவைன்ஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதெல்லாம் செல்லாதுன்னு வருது. அப்படி பார்த்தா நீங்க ஷரியத் ஆக்ட் செல்லாதுன்னு சொல்றீங்களா? எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாது, அது கான்ட்ரவைன் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கு. நீங்க அப்போ ஷரியத் சட்டத்தில் நீங்க சொல்ற இந்த பெண்கள் முத்தலாக்கு, ட்ரிபிள் தலாக் எல்லாம் அதெல்லாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் இதே மாதிரி 84 மாதிரி அபாலிஷ் ஆயிடும், ஸ்ட்ரக் டவுன் பண்ண வேண்டியதான். அப்படி பார்த்தா எதுக்கு சொல்ல வரேன், நீங்க நம்பிக்கைகளை கேள்வி கேட்க முடியாது, அதை அனுமதிக்கணும் அப்படிங்கறதை நான் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா அந்த நம்பிக்கை ஒரு சரிபாதியாக இருக்கக்கூடிய ஒரு பாலினத்தை விலக்கி வைக்கும் போது யூ ஆர் ராங். சி, அங்க ஒரு விலக்கு எப்படி நாங்க சொல்றோம், அதே ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில்ல பொங்கல் விழா நடக்குது, அது கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்திருக்குது. 30 லட்சம் பெண்கள் அங்கே கொண்டாடுறாங்க. பெண்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம். இப்போ நம்ம ஊரில் மேல்மருவத்தூர் இருக்குது, பெண்கள் தான் அங்கே பூஜையே பண்ணுவாங்க, ஆண்கள் உள்ள பூஜை பண்ணுறது இல்லை. இது அவங்களுடைய விருப்பம். இது நம்ம யார் கொஸ்டின் பண்ணணும்னு சொல்கிறேன். சட்டம் எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது. சில நம்பிக்கைகள், என்னுடைய நம்பிக்கை இஸ்லாம் என்னுடைய நம்பிக்கை, கிறிஸ்துவம் என்னுடைய நம்பிக்கை, இந்து மதம், கடவுள், ராமர் என்னுடைய நம்பிக்கை. இருக்காரா பர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சட்டத்துக்கு விரோதமான விஷயம் தானே சொல்ல. இது கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் கோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அல்லது நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பகுதியில் இருக்கிறோம். தீவிரவாதம் ஆபத்து என்றாலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை போன்ற தேசத்துக்காக கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய தீவிரவாதம் போற்றக்கூடிய ஒன்று அப்படின்னு மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் நடராஜ் நேற்று பேசியதாக ஒரு செய்தி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியதாக ஒரு செய்தி இருக்கு. தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் இடையில அவர் ஒரு வேறுபாட்டை சுட்டி காட்டுறாரு. பயங்கரவாதம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் ஒரு வகையில் ஏற்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. நல்ல கொள்கையின் அடிப்படையிலான தீவிரவாதம் போற்றக்கூடியதே அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். அதாவது இந்த தீவிரவாதம் அப்படின்னா ஒரு கொள்கையில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த கொள்கையை
நடைமுறைப்படுத்துவதற்கு உழைப்பவர்களை அந்த தீவிரவாதி நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த தீவிரவாதம்னாலே அது வந்து வெடிகுண்டு வைப்பது என்பதோடு வந்து முடிச்சு போடப்பட்டு அதுதான் தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சொல்லுக்கு அப்படி ஒரு பொருள் வந்து விட்டது. நீங்க சொல்றது கருத்தளவுல பேசிட்டு இருந்தா தீவிரவாதம், செயல்ல வந்து நடவடிக்கையாக இறங்கினா பயங்கரவாதம்னு இல்லை, எது தீவிரவாதம், எப்போ தீவிரவாதம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ வந்து இப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்களை விரட்ட வேண்டும்னு நேதாஜி வந்து இங்கே படை கட்டி போராடினது வந்து அன்னைக்கு வந்து தீவிரவாதம் தான். ஒவ்வொரு காலச்சூழலில் அது எப்படி புரிந்து கொள்ளப்படுது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி அது மிகப்பெரிய தியாகமாகவும் ஒரு பெரிய விடுதலை போராட்டமாகவும் நம்ம பார்க்கப்படுது. அப்போ அன்னைக்கு அது எப்படி பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி அதே போல் ஒவ்வொரு நாடுகளிலும் தங்களுடைய மண்ணை மீட்கவும் தங்களுடைய மக்களை காட்கவும் ஒரு ஆதிக்கத்தை வந்து எதிர்க்கவும் பல போராட்டங்கள் நடக்குது. அதுவும் இன்றைக்கி உலக பார்வையில் தீவிரவாதமாக தான் பார்க்கப்படுது. ரெண்டும் டெஃபினிஷன் வேறன்னு நான் நினைக்கிறேன். திரு நடராஜ் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன். தீவிரவாதம்ங்கிறது கொள்கையில் தீவிரமாக இருப்பது தீவிரவாதம். பயங்கரவாதம் என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு எதிரான ஒரு விஷயம். அதனால் அரவிந்த் கோஷாக இருந்தாலும் சரி, இவர் சொன்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருந்தாலும் சரி, நானா பிஜேபியோட கொள்கைகள் நான் தீவிரமாக கடைபிடிக்கிறேன்னா, நீங்கள் தீவிரவாதம் சொன்னால் அது ஒன்று கெட்ட வார்த்தை இல்லை, பயங்கரவாதம் கெட்ட வார்த்தை. ரெண்டுத்துக்கும் டெஃபினேஷன் தனித்தனின்னு நினைக்கிறேன். இவர் சொன்னது சரின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் விரிவாக பேசலாம், ஆனால் நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.